இங்கே பவர் இருக்குமா? இங்கே போ, இதில் போ, இதிலே போ. டீசல் தான்டா இருக்குது இங்கே. ஸ்பீடு அது இருக்கு பாரு. எப்பா ஐயோ, பின்னாடி கார் இருக்குதா பார்க்கவே இல்லை. பார்த்து பம்மு அழிக்குதுடா. எப்பா ஏய் ஏவா முட்டாள், அங்கே ஸ்பீடு இல்லை, ஸ்பீடு இங்கே தான் இருக்கு. இங்கே வா, இங்கே வாடா. ஸ்பீடு இதில் தான்டா இருக்கு. ஸ்பீடு தான் போடணும் நம்ம. அதில் பெட்ரோல் டீசல் தான் இருக்குது. ஏ ஒரு கோடு இருக்குடா. அது ரிசர்வ் இருக்கு. சரி உட்காரு. ஸ்பீடு இல்லையா? இரு சிவா, பஞ்சு வேணாம். அங்கே போய் பார்த்துக்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது போய்க்கலாம். போ, காற்று வச்சுக்கலாம். இரு, நேற்று காற்று வச்சுக்கலாம். டேய் இங்கே வச்சுக்கலாம்டா, ஃப்ரீயாக இருக்குடா. அட போடா, அப்படிலாம் கிடையாதுடா. பெட்ரோல் போட்டால் தான் ஃப்ரீ. நீ யாரா சொன்னா? அவங்க நம்ம பெட்ரோல் போட்டால் இல்லைன்னு தெரிய போதாடா. நம்ம ஏரியாண்டே நான் பெட்ரோல் போடாமல் காற்றடிப்பேன்டா. இப்போ அங்கே ஃப்ரீயாக இருந்தால் அடிச்சிருக்கலாம். இப்போ அங்கே போய் கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அங்கே வர வெயிட் பண்ணணும். பாரத் பெட்ரோலியம் நிறைய இடத்துல இருக்குல்ல. அது அப்படி தான் காட்டும். 66 கிலோமீட்டர் போகும்னு தெரில எவ்வளோ. ஆனால் நம்ம 200-300 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம்ல. இப்படி பார்த்தா 1 கிலோ 30-30க்கு மேலே தான் தருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம். எப்படியாவது போ, பட்டுன்னு மேலே ஏறு. போகும்டா. அதில் ஃபியூவலே காட்டலைன்னா கூட 20 கிலோமீட்டரு பார்த்துடா. இந்த மாதிரி பார்க்கும்போது சடனாக பின்னாடி பார்க்கும்போது முன்னாடி பாரு. ஏன்னா அவன் சடனாக பிரேக் அடிப்பான் முன்னாடி போகிறவன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரி தானே காரில் போயிருந்தது. காரு நீ லாக் பண்ணியிருக்கியா? கேமரா அடி போயிட்டு இருந்தது. நான் ஃபோனில் ஏதோ ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே இப்படி வச்சு இப்படி அவன் கையில் காட்டிகிட்டு இருந்தேன். அவன் கீழே பார்த்து பண்ணி நம்பரு டேரெக்டாக போய் காரில் சொருவிட்டான். வண்டியை சொருவி கார்லேருந்து அப்படியே கீழே விட்டான். இப்போ இந்த வண்டி இல்லை, பல்சர். ஃபஸ்ட்டு புதுசில் பல்சரு, எங்கள் அண்ணா பல்சர் இருக்குல்ல, அது வாங்கின புதுசில் என் ஃப்ரெண்டு ஒருத்த முன்னாடி உட்காந்துருந்தான், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு பேசியிருந்தான். ஒரு செகண்ட் தான் கீழே பார்த்தா முன்னாடி இருக்க கார் சடனாக பிரேக் வச்சுட்டாங்க லெஃப்ட் திரும்புறதுக்கு. அப்படியே அடிச்சான் பாரு. கார்லாம் எதுவும் கேட்கல. ஒரு லேடி தான், அவங்க போயிட்டாங்க. ஆமாம், நான் ஸ்டிக்கரிங் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டேன் வண்டியை. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் போனோம் போல. லிட்ரலி 300 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும் போல. காற்று பயங்கரமாக அடிக்குது. வைசரை போடுவோம். சத்தம் கேட்குது. மைக்கு மட்டும் மூச்சு விடுற மாதிரி இந்த மாதிரி காற்று வந்தால் சவுண்டு கேட்குற மாதிரி எங்கேயாவது வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ கீழே காற்று வருதுல, அதனால் மைக்கில் இறைச்சலாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கை மேலே இங்கே வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் மூச்சு கரெக்டாக அனுப்புகிறோம். தலைகாணியை வேற வைக்கல, அங்கே எல்லோரும் இருந்தாங்கன்னு சொல்லி. ஏய், இங்கே ஒரு மழை எங்கே பார்த்தாலும் மழை தான். இப்போ ஓட்டும் போது அடுத்த 20 இதில் வந்து நான் வந்து மாற்றிட்டு நான் ஓட்டி அவனை பின்னாடி வர வச்சு வழி சொல்ல சொல்லுவேன். ஆனால் எனக்கு நம்ம ஹைவேஸில் நான் ஓட்டியிருக்கலாம். ஹைவேஸில் நான் ஓட்டிட்டு அப்புறமா அவனை ஓட்ட சொல்லியிருக்கலாம். அப்புறமா அவன் ஓட்ட சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ரெண்டு தடவை டேங்க் ஃபில் பண்ணி அப்புறமாவும் பெட்ரோல் போடணும் போல்.
எப்படியும் பஸ்ஸில் வந்தாலும் அதே ரேட்டு தான் வந்துருக்கும். ஆனால் நிம்மதியாக வந்துருக்கலாம். பஸ்ஸில் 900 ரூபா ஆகும்னா 900 1800. ஆனால் இது கொஞ்சம் ரேட் அதிகம். ஏன்னா அங்கே அப்படி இறங்கினாலும் அங்கே பக்கத்துலலாம் போகணுன்னா வண்டி ஆட்டோலாம் பிடிச்சா செலவாகும்ல. இதுனா வண்டினா நம்ம வண்டியிலே வேணால் போய்க்கலாம். அதான் டிஃப்ரென்ஸ். பரவாயில்ல, இங்கே வந்துட்டோம். இந்தியன் ஆயில். எங்கள் வீட்டில் நான் வந்து இப்போ வருவேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வரமாட்டேன். நாளைக்கு வரனா இல்லை இன்றைக்கி நைட்டு வரனான்னு தெரில. போகலான்னு அங்கே எப்படி வேலை முடிஞ்சுதுன்னா சீக்கிரமாக போயிடுவோம், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். நான் நைட்லாம் போயிடலான்னு நினைக்கிறாங்க. சரி, காலைல போயிடலாம் நாளைக்கு. பார்த்து லெஃப்டில் வண்டி வருது. டேய், என் பனியன் கலரும் இது இந்த கலரும் லைட்டாக பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. யார் இவனுங்கோ? அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடலாம். இங்கேருந்து வந்து இப்படி போய் அப்பா ஓகே பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வழி தெரில, ஏன்னு தெரில. பறக்குது கண்டெய்னராக நிறையா இருக்குது இங்கே. எப்பயுமே பார்த்தா நிறைய கண்டெய்னர். 2 ஜேசிபி போகுது இங்கே. எப்பயுமே இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வரேன். ஆனால் வர இடத்துல நிறைய இடத்துல ஃபுல்லாக கண்டெய்னர் தான். இந்த மலை என்ன ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணுமா? இப்போ வீட்டுக்கு மறுபடியும் போகும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு எத்தனை கிலோமீட்டர்னு வேறு காட்ட மாட்டேங்குது. டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் தான் காட்டிகிட்டு இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோன்னு. கரெக்டாக 357 கிலோமீட்டர். இங்கே ஒரு பஞ்சு கடை இருக்கு. ஒசூர் வந்துட்டோம் பாருங்க. ஒசூர், ஐ எம் கம்மிங் ஃபார் யூ ப்ரோ. எம்மாடி ஹோட்டல் சரவணா பவன். இங்கே பார்த்தாலும் நான் அங்கே ஒரு ஹோட்டல் சரவணா, இங்கே ஒன்று. சொத்துன்னு அடிக்குது. இது வேறு எங்கள் கேமராவில் பட்டுது. என்ன ஆச்சுன்னு தெரில. கேமரா பார்த்தா தான் தெரியும். ஹெல்மெட் வேறு ஸ்டாப் லூஸ் பண்ணிவிட்டான். ஹோட்டல் சாரம் ரொம்ப சாட்சி வச்சுட்டு போகிறாங்க. ஹோட்டல் சாரம் வேணால் இப்போ வந்து பிரான்ச்சு போல் இங்கே அவங்களே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஜெய்ப்பூர். ஏன் ஒருத்தர் அசால்ட்டாக நின்று பாத்ரூம் போயிட்டு இருக்காப்லி. கேஜிஎஃப் போட்டிருந்தது. அது கேஜிஎஃப் பெங்களூர் தான் போட்டிருந்தது. பெங்களூர் கேஜிஎஃப். ஆனால் இப்போ நம்ம பெங்களூர் போகலாம். நல்ல வேலை பெங்களூர் போனால் இன்னும் செம்ம தூரம். எப்பா இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர். இதுக்கே தாங்கலை. அதெல்லாம் போக முடியாது சத்தியமாக. இதுக்கே வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு. எவ்வளோ சார்ஜ் பார்த்து 50%, 52% இருக்குது. இப்போதைக்கு நம்ம பின்னாடி இருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி இருந்து ஓட்டினா நம்மளால் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. அப்படின்னு இல்லை, ஓட்டலாம். ஏன்னா ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறதுனால பின்னாடி இருந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். இங்கே ஒரு இந்தியன் ஆயில் லெஃப்டில் இருக்குது. பெட்ரோல் பங்காக பார்த்துப்போ. பெட்ரோல் பங்கை பார்த்து போடா. லெஃப்டில் ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது, பார்க்காம போயிட்டுருக்கு. அதில் போட்டுருக்கலாம். இதோ லெஃப்டில் ஒன்று வந்தது இந்தியன் ஆயில். சரி, இப்போ முன்னாடி போ. ரைட் சைடில் இருக்குது இந்தியன் ஆயிலா ஷெல்லா? இந்தியன் ஆயில் தானே அதுவும். லெஃப்ட்லேயே பார்த்துட்டு போ.
லெஃப்ட்லேயே பார்த்துட்டு போ. ரைட்டில் ஒரு இந்தியன் ஆயில் இருக்கு. அது ஷெல்லா இந்தியன் ஆயிலா? இந்தியன் ஆயில் தான். ஷெல் இங்கே இருக்குமான்னு தெரில. ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ் தான் நினைக்கிறது. இந்தியன் ஆயில் 100%. வேறு ஹோட்டல்ஸ் ஆகணும். இதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பியூர் வெஜ். எவ்வளோ இடம் காலியாகுது. 3 வீடு இருக்குது. இங்கே பாருங்க, பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல்ஸ் எத்தனை. மறுபடியும் இங்கே ஒரு ஒசூர். ஒசூர் டீ காஃபி. ஓ ஓகே. ஆனால் வண்டி அவ்வளோ ஹீட் ஆகலை. நைட்டு போனால் எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் அவ்வளோ ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பனிலே போகிறோம்ல, அதனால் இப்போ வண்டி நிற்கும் போது கூட வண்டி கூலிங்கே இல்லை. ஹீட்டே இல்லை, கூலிங்கே இல்லை. ஹீட்டே இல்லை, லைட்டாக தான் சுடுது. தொட்டு பார்த்தேன், ஆனால் சுட்டுச்சு. ஆனால் லைட்டாக தான் சுட்டுச்சு, ரொம்ப கொதிக்கலாத. நான் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஃபேரங்கிட்லாம் காட்ட நினச்சேன். ஒருவேளை பெட்ரோல் கம்மியானலாம் கூட அப்படி காட்டுதானு தெரில. கிலோமீட்டர் கரெக்டாக காட்டிட்டு இருந்தது. இப்போ பெட்ரோல் கம்மியாகிடுச்சு. ஒரு புள்ளி தான் இருக்குது பெட்ரோல். அப்பா, ஆனால் அந்த ஒரு புள்ளி வச்சே ஓட்டலாம். ஆனால் சடனாக எப்படி தான் அவ்வளோ குறைஞ்சதுன்னு தெரில. பெட்ரோல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஓட்டலாம். அங்கே போகிறதுக்கு 50% சார்ஜ் இருக்குது. 50% வச்சு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அப்புறமா அந்த பேட்டரி ஸ்விட்ச் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா இங்கேயே வந்து எவ்வளோ எடுத்தது வந்து என்ன பேசி என்ன போடுறது, சும்மா பேசுகிறதா போட்டுருக்கணும். நயாரா இது கூட சோழிநல்லூரில் துறப்பாக்கத்தில் அந்த சைட் ஸ்ட்ரீட்டாக போனால் ஒன்று இருக்கும். எம்மாடி பஸ் ஸ்டாண்டா இது? ஓகே. மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி, ஹெச்பி. எம்மாடி பாடி ஹெச்பியில் ஸ்பீடு இருக்குமா? ஃபுல் ட்ரெயினாலும் ஸ்பீடு தான். இங்கே நிற்காத, இங்கே ஸ்பீடு இல்லை. இல்லைடா ஸ்பீடு இல்லை இங்கே. இல்லை ஸ்பீடு இல்லை. இதில் எது ஸ்பீடு? இதா பெட்ரோல் ப்ளஸ் டீசல் போட்டிருக்காதா? ஏமாடி அப்பா. ஆமாம் ஆமாம், கரெக்டு பவர். செகண்ட் டைம் போட போகிறோம்ல. எவ்வளோ போடலாம் டேங்க் ஃபுல்லாக? எப்படி போவோம்? இப்போ நம்ம அங்கே ஃபில் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டோமா? தர கரெக்டாக தான் இருக்குது. தூக்க மாட்டேன் சி. பிரவீன், அந்த புகை கிளம்புற தெரியுதுடா அப்படியே. கிட்ட வந்தோன்னே பொறுமையாக போடுங்க. இரு இது இப்படி தள்ளினா தான் லாக் ஆகும். அழுத்து. அந்த பெட்ரோல் கலர் ஷெல்லில் போட்ட பெட்ரோல் கலர் வேறு மாதிரி, இந்த கலர் வேறு மாதிரி இருக்குல்ல.
ரெண்டாவது டேங்க் ஃபில் பண்ணுறோம். ஃபோனை உள்ள வை. காற்று நம்ம தான் அடிக்கணும். அங்கே போ, எங்கே வர? வா, நம்ம வச்சுக்கலாம். அடிக்க தெரியாதா என்ன? ஒர்க் ஆகல மயிறு. ஒர்க் ஆகுதா? அவர்கிட்ட கேளு ஒர்க் ஆகுமான்னு. நான் அதுதான் என்ன சொன்னேன் உன்னை. அங்கேயே போட்டுக்கலாமா? எத்தனை கிலோமீட்டர்னு பாரு, நான் ஓட்டவா? எப்பா இறங்கு. நான் ஏறி ஓட்டினதுக்கம்மா ஸ்டார்ட் பண்ணவா? பார்த்து கவுத்துறாத. இந்தா இன்னும் 43% சார்ஜ் இருக்குது. 60% பின்னாடி உட்காந்தே காலி பண்ணிட்டேன். வந்து 60% பின்னாடி உட்காந்தே காலி பண்ணிட்டேன்.